கொண்டவர்களால் தான் நம் இந்தியாவில் பலருக்கு இந்த பெண் விடுதலையானாலும் சரி, கல்வியை பற்றிய கருத்தானாலும் சரி, இன்னும் சமூக விடுதலைக்கான பல்வேறு தாக்கங்கள் வருவதற்கு காரணம் இந்த கிறிஸ்தவர்களோடு கொண்ட உறவுதான். அது அன்னி பெசன்ட் அம்மையாரோடு கொண்ட உறவாக இருக்கலாம், விவேகானந்தராக இருந்தாலும் சரி, பாரதியாராக இருந்தாலும் சரி. இந்த பெரும் புள்ளிகள் எல்லாமே வெளிநாட்டுக்காரர்களோடு கொண்ட உறவால், இன்னும் ராஜா ராம்மோகன் ராய் போன்றவர்களுக்கு எல்லாமே இதுதான் ஒரு தொடக்கமாக இருந்திருக்கிறது. இந்த மண்ணை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களோடு கொண்ட தொடர்பால் உறவால் கருத்தில் கொஞ்சம் மாற்றம் பெற்று இங்கே அந்த மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று முயன்றிருக்கிறார்கள். இப்போ வேதநாயகம் பிள்ளை என்று நேற்று இறந்த நாள் கொண்டாடுகின்றோம். அவர் கூட இந்த மொழி உணர்வு பெற்றவர். கல்வி எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும், குறிப்பாக பெண்களுக்கு கொடுக்க வேண்டும், பெண் விடுதலை, பெண்மதி மாலை என்றெல்லாம் நூல்கள் எழுதினார். ஆங்கில மொழி தெரிந்தவராக இருந்தாலும், அவர் முன்சிப்பாக பணியாற்றினாலும், ஆங்கிலேயர்களையே எதிர்த்து பேசுகிற ஆங்கில மொழியை அகற்றி தமிழ் மொழிக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று பேசுகின்ற பொழுது ஆங்கிலம் ஒன்றையே கற்றார், ஆவியோடு ஆக்கையும் அற்றார், தாங்களும் அந்நியரானார், செல்வ தமிழுக்கு தொடர்பு அற்றுப்போனார் என்று கூட ஏசுகின்ற நிலையிலே அவர் பாடுகின்றார். பெண் கல்வி தேவையை பற்றி சொல்கின்ற பொழுது, கல்வியை உத்தமவான்களே, சத்திய அபிமான்களே, உங்கள் கண்களான பெண்களாம் எங்களுக்கு கல்வியை கற்பியுங்கள். வாணியும் நீரும் ஓர்குலமா, அவள் வரப்பிரசாதம் உமக்கு மாத்திரமா என்றெல்லாம் பெண்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய நிலைமையை பார்க்கின்றோம். அது இன்னும் பாரதிக்கு முன்னோடியாகவே அவர் இருந்திருக்கிறார். ஆக சிறுகதையாக இருந்தாலும் சரி, அவர் நாவலுக்கு முன்னோடி என்று வரலாற்றில் பதிவு செய்திருக்கிறார்கள். ஆனாலும் அதையும் மாற்றுகின்ற ஒரு வேலையும் நடக்கின்றது. இதே போல சிறுகதைக்கு முன்னோடி வீரமாமுனிவர் என்று சொல்லுகின்றார்கள், அதையும் மாற்றுகின்ற வேலை நடக்கின்றது. இப்படி தமிழுக்கு பல்வேறு வகையிலும் அதனுடைய இயல்பை, திறனை அறிந்து அறிவித்த வெளிநாட்டவர்களுடைய பணிகளை நாம் வெகுவாக பாராட்டி மகிழவில்லை என்றாலும் கூட அதை புறந்தள்ள முடியாத ஒரு நிலையில் இருக்கின்றோம். இங்கே கல்வி மறுக்கப்பட்டது என்று சொல்லுகின்றோம். ஆனாலும் கல்வி இருந்திருக்கிறது. எப்படி? நம் இயக்கம் 100 ஆண்டு. அப்போ இந்த இடைக்காலத்தில் யார் இந்த கல்வியை கொடுத்தது? இங்கே நடுவில் சில பக்கத்தை காண என்று நகைச்சுவாக சொல்லுவார்களே, படம் கூட எடுத்திருக்கிறார்களே, அதுபோல வரலாற்றில் இடு விட்டு அறுபட்டு கிடக்கிறது. அதை சொல்ல வேண்டும் என்றால் இந்த மத பணியாளர்களுடைய தொண்டுகளை நாம் முன்னெடுத்து சொல்ல வேண்டும். இல்லை என்றால் வரலாற்றில் நாமே இருக்கெடுப்பு செய்து கொள்கிறோம் என்பதுதான் உண்மை. ஆக இந்த கிறிஸ்தவ மத போதகர்கள் ஏதோ அவர்களை ஒரு எதிரிகளாக காணுகின்ற கண்ணோட்டத்தில் தான் பல பேரும் இருக்கின்றார்களே தவிர, எந்த வகையிலெல்லாம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு சிலருக்கு பாதகமாக இருக்கலாம், சிலருக்கு சாதகமாக இருந்திருக்கலாம். ஆனால் சாதகம் பெற்றவர்களும் தமிழர்கள் தானே, சாதகம் பெற்றதும் தமிழ் மொழி தானே. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவின் பல்வேறு வகையான மொழிகளுக்கும் இலக்கணத்தை உருவாக்கியவர்கள், இலக்கியத்தை உருவாக்கியவர்கள், அதை வளர்த்தவர்கள், ஆய்வை செய்தவர்கள், ராமாயணம், பகவத்கீதை போன்ற இந்த புராண இதிகாசங்களுக்கெல்லாம் உண்மையான ஆராய்ச்சிகளை செய்து அது எத்தனை இருக்கிறது, எப்படியெல்லாம் காலத்தால் அது கருத்தால் வேறுபட்டு மாறுபட்டு முரண்பட்டு இருக்கிறது என்ற வகையான ஆய்வுகளை செய்தவர்கள் எல்லாம் அந்த வெளிநாட்டுக்காரர்கள் தான், குறிப்பாக மத போதகர்கள். ஆகவே இந்த மதம் நமக்கு தேவையில்லை என்று ஒதுக்கினாலும் அந்த மத பணியாளர்கள் செய்த தமிழ் பணியை நாம் ஒதுக்கிவிட முடியாது. அப்பொழுதுதான் இந்த சமுதாயம் எப்படி கல்வியில், விடுதலையில், பெண் கல்வியில் அடியெடுத்து வைத்து படிப்படியாக முன்னுக்கு வந்திருக்கிறது என்பதை நாம் சொல்ல முடியுமே தவிர, ஒரு நூற்றாண்டை மட்டும் பிடித்து கொண்டு நாம் இதனால் தான் வந்தது என்று சொல்லுகின்ற பொழுதுதான் சில பேர் கிண்டல், ஆமா சட்டி போடுறது கூட இவர் தான் சொல்லி கொடுத்தாரு, அப்போ அதுக்கு முன்னாடி இருந்தவங்கெல்லாம் போடலையா என்று கிண்டலாக, நக்கலாக, நையாண்டியாக பேசுவதற்கு அதுவும் ஒரு காரணம். ஆக இந்த இடைப்பட்ட இடைவெளியில் ஏற்பட்ட நிகழ்வுகளை எல்லாம் நிரல்பட நாம் தொகுத்து பேச வேண்டும். பெரியார் திடலில் பெரியார் ஆய்வாளர்கள், அறிஞர்கள் சொன்னால்தான் உண்மை மக்களுக்கு தெரிய வரும். அப்பொழுது ஓஹோ கதை இப்படியா என்று நம்மையும் ஏற்றுக்கொள்வார்கள். இல்லை என்றால் நம்மையே புறக்கணிக்கின்ற அளவு தானே
இவங்க வந்து தான் கழிச்சாங்க, அதுக்கு முன்னாடி யாரும் படிக்கலையாகும் என்றெல்லாம் பேசுவதற்கு அது ஒரு காரணம். ஆகவே நான் சொல்ல வருவது, வரலாற்று திரிவு இருக்கிறது, வரலாற்று மறைப்பு இருக்கிறது, வரலாற்று இருட்டடிப்பு இருக்கின்றது. இவற்றையெல்லாம் நாமாவது சரியான முறையில் சொல்லி மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும். அதற்கு இந்த டாக்டர் கால்டுவெல் போன்றவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த முயற்சியை போன்று இன்னும் பலர் செய்திருக்கின்ற பணிகளையும் நாம் எடுத்துச் சொல்கின்ற ஒரு நிலைக்கு வர வேண்டும். குறிப்பாக நமது புலவர், தொல்காப்பிய புலவர் வந்திருக்கிறார். அவர் இந்த வெள்ளையர்களுடைய, வெளிநாட்டவர்களுடைய பணியை பற்றிய நல்ல அறிவு சான்ற புலவர். அவர் போன்றவர்கள் எல்லாம் அந்த பணிகளை தொகுத்து திருக்குறளுக்கு மட்டுமல்ல பல்வேறு வகையான பணிகளை செய்திருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் நாம் முன்னெடுத்து செல்கின்ற பொழுதுதான் அவர்களுடைய பணி எந்த அளவுக்கு தமிழுக்கும், தமிழகத்துக்கும், தமிழ் மக்களுக்கும் கிடைத்திருக்கிறது, அதனால் நாம் பலன் பெற்றிருக்கிறோம் என்ற உண்மை நமக்கு தெரிய வரும். அது போன்ற ஆய்வுகளையும் உரைகளையும் முன்னெடுக்கவும் இந்த அமைப்பு முன்வர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையையும் வைத்துக்கொண்டு எனது உரையை முடிக்கின்றேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.